ஹலோ நண்பர்களே, மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை திருத்துவதற்கு புதிய ஊதியக் குழுவை அமைப்பதற்கு பதிலாக செயல்திறன் அடிப்படையிலான சம்பள திருத்தங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் பே ரிவிஷன் அல்லது பிற வழிமுறைகளை அறிமுகப்படுத்தலாம் என்று பரிந்துரைக்கும் திட்டங்கள் அரசிடம் உள்ளன. இறுதி முடிவை அரசாங்கம் இன்னும் எடுக்கவில்லை என்றே தெரிகிறது. 2 சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். ஊதியக் குழுவிற்கான வழக்கமான முறையே தொடரப்பட்டால் 8வது ஊதியக் குழு உடனடியாக அமைக்கப்பட்டு துரித கதியில் பணிகள் நடந்து ஜனவரி 2026க்குள் இது அமலுக்கு வருவது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சம்பள கமிஷனுக்கு பதிலாக வேறு முறையை செயல்படுத்த அரசு முடிவு செய்தால் அதற்கான விரிவான வரைவு பட்ஜெட் நேரத்தில் அளிக்கப்பட்டு அதன் பின் அதற்கான பணிகள் நடக்க வாய்ப்புள்ளது. ஐக்ரியோட் ஃபார்முலாவை ஊதிய உயர்வு கணக்கீட்டிற்கு பயன்படுத்துவது பற்றி அரசாங்கம் இப்போது சிந்தித்து வருவதாக கூறப்படுகின்றது. இந்த புதிய ஃபார்முலா ஊழியர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் என நம்பப்படுகின்றது. இனி அரசு ஊழியர்கள் சம்பள திருத்தத்திற்காக 10 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருக்காது. தனியார் துறை ஊழியர்களைப் போல வருடம் சம்பள உயர்வு இருக்கும் என கூறப்படுகின்றது. புதிதாக வரும் முறை கண்டிப்பாக 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகளை விட அதிக நன்மைகளை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்றே நிபுணர்கள் கூறுகிறார்கள். 8வது சம்பளக் குழுவை அரசாங்கம் உடனடியாக அறிவிக்கும் என்று தொழிற்சங்கங்கள் எதிர்பார்க்கின்றன. வரவிருக்கும் 2025 பட்ஜெட் தொடர்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிடும் அறிவிப்புகளை மத்திய அரசு ஊழியர்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். 2025 முதல் 26ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1, 2025 அன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது.